வணக்கம். வாங்க கூலாக சமைக்கலாம். அடை அப்படின்னா பிடிக்காதவங்க யாரான்னு இருப்பாங்களா? இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ஃபேவரட் டிஃபன் என்னன்னு கேட்டால் அடை தான் சொல்லுவாங்க. அடையில் நிறைய காம்பினேஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸு பண்ணுறாங்க. பட் நான் எப்போதும் ரெகுலராக பண்ணுற இந்த அடை ரெசிப்பியை இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த டம்ளரால் ஒரு ஃபுல் டம்ளர் புழுங்கரிசி எடுத்துட்டுருக்கேன். அதோட 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 hours அது கண்டிப்பாக ஊறணும். அதுக்கு நான் ஒரு 3 வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஆட் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மொத்த காரத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளருக்கு பாசிப்பருப்பை தனியாக ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறது கிடையாது. இந்த அரைச்சதோடு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அப்படி பண்ணோன்னா கிறிஸ்பாக வரும் அடை. ஓகேவா? இப்போ இது 3 மணி நேரம் ஊறினதை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால 2 ஈடாக போட்டு இதை அரைச்சிக்கிறேன். ஒரு ஈட்டுக்கும் எவ்வளோ தேவையோ அதுக்கு உப்பு, பெருங்காயம் போட்டு நம்ம இதை முதல்ல அரைச்சி வச்சுட்டுடலாம். அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் எடுத்து தண்ணியை இல்லாமல் வெறும்னா அதை பாசிப்பருப்பை மட்டும் போட்டு இதோட கலந்துக்கலாம். மெயின் திங் நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா, இது அடை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நீர்க்க ஆகிடுதுன்னா அடை கிறிஸ்பியாக வராது. இப்போ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு பாக்கியில் நம்ம இப்போ மற்ற ஐட்டம்ஸை சேர்க்கலாம். ஏன்னா அந்த மறுநாளைக்கு அதை வெங்காயம் போட்டு வாத்துக்கலாம், இல்லை முருங்கை இலையை ஆட் பண்ணி வாத்துக்கலாம். ஸோ நான் இந்த எடுத்து வச்ச மாவில் இப்போது கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது போட்டிருக்கேன். அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி பாருங்கள். தென் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தென் தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுருக்கேன். சில பேர் அப்படியே துருவின தேங்காயும் போடுவா. பட் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தோசைக்கல்லை போட்டு வாக்க வேண்டியதுதான். இந்த அடைக்கு ஆக்சுவலி சைட் டிஷ் அவியல் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் எனக்கு எப்போதுமே ஃபேவரட் மிளகாப்பொடி, எண்ணெய், அப்புறம் வெல்லம், பட்டர். இதுதான் நான் ஜென்ரலாக இது ரா வேளையில் சாப்பிட்டா சில சமயம் ரொம்ப ஹெவியாகிடுறது. அதனால் லஞ்சுக்கே நான் இதை பண்ணிவிடுவேன். இன்ஃபேக்ட் லஞ்ச் இன்றைக்கி இதான் நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அடை வாத்துட்டு அதுக்கு நான் சொன்ன இந்த தொட்டுக்கெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை நிறைய விட்டு வாக்கணும். இது அப்போ தான் நமக்கு கிறிஸ்பாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு நம்ம மேலாக கலந்துருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பகல்லையே நம்ம வேணும்னா லஞ்சுக்கு கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் மசாலா மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வித் அடை. இதுதான் இன்றைக்கி காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரப்போர்ஷன் எப்படி வருதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.